ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. புதையல் அப்படின்றது சொன்னாலே சில பேர் அந்த புதையல் பார்க்குற வரைக்கும் கூட நம்ப மாட்டாங்க. சில பேர் அந்த புதையலை பார்த்ததுக்கப்புறமா ஒருவேளை புதையல்லாம் இருக்குது போல இருக்குது அப்படின்றதுமே நம்புவாங்க. இந்த புதையல் அப்படின்றது சொன்னால் அந்த காலத்து ராஜாக்கள் அவங்க சேர்த்து வச்ச பொருளை தான் இன்றைக்கி நம்ம புதையலாக கண்டெடுக்கிறோம் இல்லையா? பட் இப்படி புதையலை நம்புகிறவங்களும் சரி, நம்பாதவங்களும் சரி, ஆனால் அவங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்றது ஒன்று இருக்குங்க இந்த புதையல் சம்மந்தப்பட்டு. அது எந்த ஆசை அப்படின்றது பார்க்கும்போது த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தங்க நகரம். நம்ம வாழ்க்கையில் இந்த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு வார்த்தை டெஃபினட்டாக கேட்டிருப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க நகரம். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிடுறேன். அந்த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த தங்க நகரத்தில் நீங்கள் அங்கே பார்க்குற ஒரு கல் கூட தங்கமாக தான் இருக்கும். நீங்கள் நடந்து போகிற அந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த மணலில் கூட தங்க துகள்கள் கலந்து இருக்கும். அங்கே இருக்கிற வீடுகள் முழுக்க தங்கத்தால் தான் உருவாக்கியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம், யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே தங்கத்தால் தான் உருவாக்கியிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு தங்கத்தை சுற்றி தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே தங்கமாக தான் இருக்கும். நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ் கூட தங்கத்தால் தான் நெய்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற குளங்களாக இருக்கட்டும், நதிகளாக இருக்கட்டும், தங்க துகள்களுமே தங்க கற்களுமே வந்துட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி முழுக்க ஒரு தங்கத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த எல் டொராடோவை தேடி கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டு 14th செஞ்சுரியிலிருந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 2025 வரைக்கும் கூட பல பேர் பல லட்ச கோடிகளை செலவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த உலகத்தில் இந்த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இந்த காலகட்டத்திலுமே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிரேசியாக இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எல் டொராடோவை பற்றியான ஒரு தங்க நகரத்தோட கதையை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு தங்க நகரம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா இந்த ஒரு வீடியோவில் அதுக்கான ஒரு பதில் கிடச்சிருங்க. ஸோ இந்த எல் டொராடோவை பற்றி சில பேர் அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்தியாவில் 2 இடத்துல அந்த எல் டொராடோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்பப்படுது. நம்ம இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்தியாவிலேயே அந்த எல் டொராடோ இருக்குதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஊரில் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா வாங்க அதை பற்றியுமே சேர்ந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த எல் டொராடோ எப்படிப்பட்டான ஒரு நாடு, அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க, இந்த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த தங்க நகரம் எப்படி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது, இது யார் கண்டுபிடிச்சா, இப்போ அது எங்கே இருக்குது, இந்தியாவிலுமே அது இருக்கா அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவ்ன்றது இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இந்த எல் டொராடோ ஸ்பெயின் மூலிமா வந்த ஒரு வார்த்தைங்க. இதுக்கான அர்த்தம் இங்கிலீஷில் பார்க்கும்போது த கோல்டன் ஒன் அப்படின்றது சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணும்னா தங்க நகரம், தங்கத்தான ஒரு பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் கூட சொல்லலாம். சரி, இந்த எல் டொராடோ அப்படின்ற ஒரு விஷயம் யார் கண்டுபிடிச்சா, எப்படி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவம் அப்படின்றது ஒன்று நடந்தது இந்த உலகத்தில் ஒரு காலகட்டத்தில். எப்போ அப்படின்னாக்கா 14th செஞ்சுரியில் இந்த ஒரு கதையை ஆரம்பிக்குது, இந்த எல் டொராடோவோட கதை. இந்த எல் டொராடோ 14ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு யாரும் கிளம்பலை. இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த எல் டொராடோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஸ்பெயினில் வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ், ஸோ நம்ம அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், நான் அமெரிக்காவை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி ஸ்பெயினில் இருந்து அவரோட கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேரை, ரொம்ப கம்மியான ஒரு ஆட்களை வந்துட்டு கூட்டிக்கிட்டு முதல்ல நம்ம அமெரிக்கா எங்கே இருக்குன்றது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணார் ஸ்பெயினில் இருந்து. ஸோ சில மாதங்கள் கழித்து அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து ஒரு இடத்துல போய் இறங்குறாரு, அதுதான் கொலம்பியா. ஸோ அந்த ஒரு இடத்துல போய் இறங்கினதுக்கு அப்புறமா அது ஒரு இரவு நேரமாக இருந்ததுனால அவங்க அங்கே தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டுக்குள்ளே அவங்களோட கை கால்கள் எல்லாமே வந்துட்டு கட்டி போட்டு அவங்களோட ஆட்கள் இருக்கிறதுமே கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பார்க்குறாரு. அவருமே வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு கண்டுபிடிக்கப்படுறார். ஸோ அப்படி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது
ஒரு இண்டிஜினியஸ் பீப்பிள், ஒரு பழங்குடியின மக்கள் வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கிட்ட வராரு. ஸோ நீங்கள் யார் என்ன விஷயம்னு சொல்லி அவரோட மொழியில் பேசும்போது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் புரிஞ்சுக்கிறாரு இவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது எப்படின்னா பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், வணிகம் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக வந்தாங்க. ஸோ அதே போல் தான் அதே ட்ரிக்கு தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்டோபர் கொலம்பஸும் வந்துட்டு அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் மயூசிகா அப்படின்றது சொல்கிறாங்க அந்த பழங்குடியின மக்கள். அந்த மயூசிகா மக்கள் வந்துட்டு வாங்க மறுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் ஃப்ரெண்டாக பேசினதுக்கப்புறமா தான் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறமா அந்த ஒரு பழங்குடியினர் வந்து இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கொடுக்குற பொருட்களை வாங்க ஆரம்பித்தாங்க. வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற மக்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப தாராளமாக அவங்க உடம்பு முழுக்க தங்க நகைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு தங்க நகைகள்னால ஜொலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வீடு கூடாரத்தில் பார்க்கும்போது பல வகையில் வந்துட்டு தங்கங்கள் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட எப்படி இவ்வளோ ஒரு தங்கம் இருக்குது அப்படின்றது வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தாண்டி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்துட்டு இந்த ஒரு கொலம்பியா பகுதியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தங்க சுரங்கம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு இவங்களை கேப்சர் பண்ணி அந்த மைனிங்கை வந்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஆகலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு தேர்ட் ப்ராசஸில் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இவங்ககிட்ட நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டான மட்டும்தான் அந்த தங்க சுரங்கம் எங்கே இருக்குன்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்கிறாரு. பல கிஃப்ட்ஸ் அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால நம்பிக்கை வந்து அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கேட்டதுக்கெல்லாம் எல்லா விஷயத்துக்குமே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தங்கத்தை பற்றியான பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பழங்குடியின மக்கள் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குனாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்துட்டு பேச்சிலேயே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த தங்கம் எப்படி கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி கிடைக்குது அப்படின்றப்போ அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் ஒரு சிவிலைசேஷனாக மலைக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு மலைக்கு மேலே தனியாக ஒரு சிவிலைசேஷனே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பல மக்கள் வந்துட்டு தங்கத்தால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போ மலைக்கு மேலே தான் தங்கம் இருக்கா அப்படின்றது கேட்கும்போது ஆமாங்க, அங்கே ஒரு சிவிலைசேஷன் இருக்குது, அந்த தங்கத்துக்கெல்லாம் ஒரு அரசர் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த அரசருக்கு அவருக்குன்னு சொந்தமாக மரக்கைபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தங்க நதியுமே இருக்குது. அந்த தங்க நதியில் தான் அங்கே இருக்கிற அரசர் வந்துட்டு குளிப்பார். அங்கே இருக்கிற தங்கத்தையுமே அவர் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னார். இந்த மர்கைபா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நதியை பார்க்குறதுக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு ரொம்பவே ஆர்வமாகுது. இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இன்னும் பல இன்ஃபர்மேஷன் இந்த தங்கத்தை பற்றியான ஒரு விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு வந்து அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மலைக்கு மேலே நீங்கள் ஒரு பகுதிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாம் தங்கமாக இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு சின்ன கல் கூட தங்கமாக தான் இருக்கும். நீங்கள் நடந்து போகிற அந்த பாதைகளில் இருக்கிற மண் கூட அங்கே தங்க துகள்களாக இருக்கும். அங்கே இருக்கிற வீடுகள் தங்கங்களாக இருக்கும். அங்கே தங்கத்தில் தான் அங்கே வீடே கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருட்களுமே தங்கத்தோட உருவாக்கின ஒரு பொருட்களாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு தங்கத்தை சார்ந்து தான் இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே உடம்பு முழுக்கவே தங்கத்தில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தங்கம் ரொம்ப தாராளமாக அங்கே இருக்கும். அங்கே ஓடுற நதியில் கூட, அங்கே இருக்கிற குளத்தில் கூட தங்கங்கள் கொட்டி கிடக்கும். அப்படியே தண்ணியோட தண்ணியை அடிச்சுக்கிட்டு போகும் தங்க கட்டிகள் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகுறாரு இந்த ஒரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஸோ அந்த மாதிரி அந்த மர்கைபா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நதியில் அவ்வளோ தங்கங்கள் கொட்டி கிடக்குது. அவங்க கும்பிடுற தெய்வம் கூட வந்துட்டு ஒரு தங்க தேவதை தான் அப்படின்ற ஒரு விஷயம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி இந்த நகைகள் அவங்க கிட்டேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லி கிறிஸ்டோபர் கேட்கும்போது, நாங்கள் இந்த மலைக்கு கீழே உப்பு, மீன்கள், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் இங்கேருந்து மேலே அனுப்பிவிட்டோம். அவங்க அதுக்கு பதிலாக எங்களுக்கு தங்கத்தை கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த தங்கத்தை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். சார், கிட்டத்தட்ட ஒரு ட்ரேடு வணிகமாக வந்துட்டு மேலே மலைக்கு மேலேயுமே மலைக்கு கீழேயுமே இருக்கிற மக்கள் வந்துட்டு
அங்கே தங்கத்தை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க பொருட்களை கொடுத்து. ஸோ இது கிட்டத்தட்ட பணம் வரத்துக்கு முன்னாடி நம்ம கூட பண்ணுவோம், ஒரு படி நெல் கொடுத்துட்டு 1 ஏக்கர் நிலத்தை வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கதை தான் வந்துட்டு அந்த டைமில் 14ஆம் நூற்றாண்டில் அது நடக்குது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமாக பில்டப் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்களை வச்சுட்டு அந்த ஒரு இடத்த போயிட்டு கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு படைபலம் அப்படின்றது ஒன்று வேணும். ஸோ அதனால் நம்ம திரும்பி நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பழங்குடியினர்கிட்ட வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸும் திரும்பி ஸ்பெயினுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற ராஜா கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு நான் அமெரிக்காவை தேடி போக ஆரம்பித்தேன், அங்கே கொலம்பியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இறங்கினேன். அங்கே வந்துட்டு ஒரு பழங்குடியின மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அங்கே வந்து மர்காபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு நதி, தங்க நதி இருக்குது. அந்த தங்க நதியை சுற்றி மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன் இருக்குது. அந்த சிவிலைசேஷன் முழுக்கவே தங்கத்தால் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட த எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த தங்க நகரம் அங்கே இருக்குது. அதை நம்ம கைப்பற்றிட்டோன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் ஆகலாம்னு சொல்லி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது இந்த எல் டொராடோவை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் கொசாடோ அப்படின்னு சொல்லி. இந்த கொசாடோ என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கிற சிவிலைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான சிவிலைசேஷன் அப்படின்றது தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேரை வந்துட்டு திரட்டிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறார். அந்த இடத்துல போய் நின்னதுக்கப்புறமா என்ன பண்ணான்னா, அங்கே இருக்கிற பழங்குடியின மக்களை வந்துட்டு சிறை பிடிக்கிறாரு. சிறை பிடிச்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நீ எப்படி அந்த மலைக்கு மேலே ஏறணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லு அப்படின்றது அங்கே இருக்கிற மக்கள் பழங்குடியின மக்களை டார்ச்சர் பண்ணாங்க. அதில் வந்துட்டு அவங்க சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி அங்கே இருக்கிற இந்த கொசாடோ கிட்டத்தட்ட ஒரு 500 போர் வீரர்களை, 400 அடிமைகளை, கிட்டத்தட்ட 200 குதிரைகள், 1000 பன்றிகளோடு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தோடு போய் இறங்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து திரும்பியும் வந்துட்டு அந்த ஒரு எல்டரோட கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊர் ஃபுல்லாக வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா கப்பல் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்த முடியாது. ஸோ நம்ம நடந்து தான் அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு போக ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் கொசாடோ நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மலைக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்க, மலைக்கு மேலே தானே இருக்காங்க, ஸோ எப்படி இருந்தாலும் 1 நாள் 2 நாளுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த மலை அப்படின்ற ஒரு விஷயம் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருந்தது. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த மலையை எப்படியாவது கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, 1 வருஷத்தை தாண்டியுமே வந்துட்டு அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பட் போகிற வழி எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஊரை கூட பார்க்க முடியல, ஒரு ஆட்களை கூட பார்க்க முடியல. அவங்க கொண்டு வந்த அந்த 2000 பன்றிகளை வந்துட்டு அவங்களே அவங்களுக்கான சோல்ஜர்ஸ்க்குமே சரி அவங்களுக்குமே உணவாக எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பன்றிகள் காலியானதுக்கு அப்புறமா அவங்க கொண்டு வந்த அந்த 200 குதிரைகள் இருக்காங்களா, அந்த 200 குதிரைகளுமே வெட்டி அவங்க வந்துட்டு சாப்பிட்ற ஒரு நிலைமையாது. அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு அவங்க கூட வந்த சோல்ஜர்ஸும் சரி அடிமைகளும் சரி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்படி ஒரு 5 வருஷமாக இந்த ஒரு எல்டராடோவை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். பட் இன்னும் வரைக்கும் அந்த கொசாடோவுக்கு அது கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்த தங்கம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த எல்டொராடோ அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கவே முடியல. இது உண்மையிலே உண்மையான ஒரு விஷயமா, நம்ம தெரியாமல் வந்துட்டு இறங்கிட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா 7 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பியும் ஸ்பெயினுக்கு அந்த கொசாடோ வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறமா கொலம்பஸ் சொன்ன மாதிரி அங்கே எல்டொராடோ அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை, அங்கே நான் போனதுக்கு என்னோடய படையை இழந்தது தான் எனக்கு மிச்சம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிற ஃபீட்பேக்கை சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த எல்டொராடோ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிக்சிங் கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. சில பேர் அந்த எல்டொராடோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நம்பப்பட்டது, சில பேர் அது மாதிரிலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லியுமே நம்பப்படுது. ஏன்னா இந்த கொசாடோ அப்படின்றது கிட்டத்தட்ட 7 வருஷம் இதுக்காக 14ஆம் நூற்றாண்டிலே அலைஞ்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய படையை இழந்திருக்காரு. ஸோ இது மட்டும் கொசாடோக்கு மட்டும் இது நடக்கலை. இந்த கொலம்பஸை பேச்சை கேட்டு பல பேர் வந்துட்டு இந்த ஒரு கொலம்பியா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா கூட இந்த எல்டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் யார் கண்ணிலையுமே சிக்கலை. இன்றைக்கி 2025 கூட தேடிக்கிட்டு இருக்காங்க, பட் அது யார் கண்ணிலையுமே சிக்கலை. பட் அப்படி கொலம்பஸ் சொன்ன அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் எப்படி இந்த தங்கத்தை அவ்வளோ அசால்ட்டாக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது பல பேருக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பட் அப்படி கொலம்பஸ் சொன்னது உண்மையாக பொய்யான்றது சில பேர் இன்னுமுமே அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கொலம்பஸை சொன்ன வரைக்கும் அவங்க கூட வந்த படைகளுமே அந்த ஒரு பழங்குடியின மக்கள் சொன்ன கதையும் ப்ளஸ் அவங்க போட்டுட்டு இருந்த அந்த தங்க நகையுமே உண்மை அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பல பேர் இதை ப்ரூஃபுமே பண்ணியிருக்காங்க. பட் தேடி வந்தவங்களுக்கு எல்டொராடோ இன்னைக்கு வரைக்கும் கூட கிடைக்கல. பட் இந்த எல்டொராடோ அப்படின்ற ஒரு விஷயம்
கொலம்பியாவில் கிடையாதுங்க, இது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதில் எங்கே அப்படின்னாக்கா நம்ம கிருஷ்ணர் வாழ்ந்த அவரோட காலகட்டத்தில் துவாரகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரத்தில் தான் இந்த எல்டராடோ அப்படின்றது இருக்குது. கிருஷ்ணா வாழ்ந்த அந்த நகரத்தில் தான் தங்கம் கொட்டி கடந்தது அப்படின்றதுமே சில பேர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் அது ப்ரூஃப் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த துவாரகா நகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட கிருஷ்ணரோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நகரமே கடலுக்குள்ளே போயிடுச்சு. அது வேற ஒரு புராணமாக இருக்குது. அதே போல் குமரிகண்டம் கடலுக்கு கீழே போச்சு. ஸோ இந்த குமரிகண்டத்தில் தான் ஒரு தங்க சுரங்கமே இருக்குது. இந்த சுரங்கத்தில் தான் இந்த எல்டராடோ அப்படின்னு சொல்லப்படுற தங்க நகரம் இருக்குது. ஸோ இந்த ஒரு குமரிகண்டமும் கடலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ குமரிகண்டம், இந்த துவாரகா நகரம், இங்கே 2 இடத்துல தான் இந்த ஒரு எல்டராடோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். பட் அந்த 2 நகரமுமே இப்போது கடலுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்றதுமே சில பேர் சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இலக்கின அதே கொலம்பியாவில் பல இடங்களில் பல பேர் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த எல்டோராடோ அப்படின்றது. இது கிட்டத்தட்ட ஷாம்பலா மாதிரி தான். ஒரு ஷாம்பலா அப்படின்றது சொல்கிறப்படுற அந்த ஒரு நகரம் எப்படி ஒரு கற்பனை நகரமாக இருக்கோ அதே போல் தான் இந்த எல்டோராடோ அப்படின்றது ஒரு கற்பனை நகரமாக தான் இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பல பேருக்கு இது ஒரு புதையல் நகரமாகவுமே இன்னும் வரைக்கும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு எல்டோராடோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா என்டர்டெயின் பண்ணியிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் எல்டோராடோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்து என்னன்றதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.